நோய்களை அண்டவிடாமல் நொறுக்கி தூள் தூளாக்கும் பரத நாட்டியக்கலை. பரதம் உடலுக்கு புரதம் என நிரூபிக்கும் கோவை நாட்டிய கலாட்சேத்திர ஆசிரியை டாக்டர் எஸ். ஏலியா நிஷா. நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கோவை நாட்டிய கலாட்சேத்ரா. பள்ளி கல்வியில் பரதநாட்டியம் பாடமாக்க வலியுறுத்தல். பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் பள்ளிகளில் பாடமாக்கப்பட வேண்டும் என திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கோவை நாட்டிய கலாட்சேத்ரா பள்ளி ஆசிரியை ஏலியா நிஷா வலியுறுத்தினார். வணக்கம், நான் கோவை நாட்டிய கலாட்சேத்ரா குரு அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் எஸ். ஏலியா நிஷா பேசுறேங்க. எங்களோட இன்ஸ்டிடியூஷன் வந்து கோயம்புத்தூர்ல இடையற்பாளையத்தில் இருக்கு. 3 பிரான்ச்சஸ் இருக்கு. யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் வாங்கி எக்ஸாம் கோர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் ஆச்சுங்க. கம்ப்ளீட்டாக 26 இயர்ஸ் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து பரதத்தோட பாட்டு படிக்கணும், நட்டுவாங்க படிக்கணும், ப்ளஸ் வந்து எல்லா டான்ஸுமே கற்றுக்கணும். மோகினியாட்டம், கதக், குச்சிப்புடி, திருவாதிரா, ஒப்பனா, செமி கிளாசிக்கல், கேரளா ஃபோக் டான்ஸ், தமிழ்நாடு ஃபோக் டான்ஸ், எக்ஸப்ட் வெஸ்டர்ன் தவிர்த்து எல்லா விதமான டான்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை ஒரு குருவாகணும் அப்படின்னா இது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால ஒரு குருவா வந்து பயணிக்க முடியும். ஏன்னா ஒரு டான்ஸை மட்டுமே கற்றுக்கிட்டு நம்ம தாளம் தெரியாமல் ரித்தம் தெரியாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம கோவை நாட்டிய கலாட்சேத்திரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிப்பாங்க. அவங்க அது கூட வந்து பரதம், பாட்டு, நட்டுவாங்க, இது எல்லாமே பண்ணிடுறாங்க. ஒரு கிரேடு முடியும் போது வந்து எக்ஸாம் வச்சு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி 12th முடிச்சதுக்கு அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் அடிஷனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரதத்தோடு சேர்ந்து கலாச்சாரமும் அது கூட வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் வந்து ஒரு மந்தோட லாஸ்ட் கிளாஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு பரத கிளாஸ்க்கு எப்படி வரணும், நெத்தியில் பொட்டு இருக்கணும். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் பரத கிளாஸ்க்கு வரும்போது நெத்தியில் பொட்டு இருக்கணும், கையில் வளையல் இருக்கணும், ஜடை வந்து ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது, தள்ள பூ வச்சிருக்கணும். இத்தனை ஒரு ஃபார்முலாவோட தான் வந்து அந்த பரதத்தை கற்றுக்க வரணும். ஏன்னா சிவனோட இதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாகட்டும் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றது சிவனோட ஆசை. ஒரு பெண் வந்து ஒரு மூலியாவோ இல்லை வந்து எதுவுமே திலகம் எதுவுமே இடாமல் வந்து நீ பரதம் பண்ணக்கூடாது, நீ செய்யறதா இருந்தால் எனக்கு நிறைவாக சந்தோஷமா நீ வந்து எனக்கு முன்னாடி நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் சிவனுடைய ஒரு விஷயமா இருக்கு. அதனால எந்த மதத்தார் நம்மள்ட்ட வந்து சேர்ந்தாலும் இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்று, நிறைய இடத்துல வந்து கோர்ஸ் சொல்லித்தராங்க, பட் வந்து அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ ஏதோ வந்து இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் எப்படி ரன் ஆகுது, LKG இருந்து +2 படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அதே மாதிரி எங்கள் இதுலேயும் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் வியர் கூட சிலபஸ், ஒரு சிலபஸ் வச்சு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து குழந்தை ஜாயின் பண்ண 8 வருஷம் படிக்கும். இது வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். சரி, இதுக்கு இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கோர்ஸை வந்து 2 இயர்ஸில் முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே 2 இயர்ஸில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், எக்ஸாம்ஸ் எழுதிடுவாங்க. நாங்கள் சலங்க பூஜை பண்ணுவோம். அரங்கேற்றம் பார்த்தீங்கன்னா கான்வகேஷன் ஃபங்க்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அதில் விருப்பம் உள்ளவர்கள் வந்து அரங்கேற்றம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். திருநங்கைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் இருக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் இருக்கிறோம். இந்த ஜான்வரியில் வந்து நாங்கள் 101 குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக பரதம் வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, ரொம்ப ஏழை குழந்தைகளுக்கு வந்து 101 குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீயாக பரதம், பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு சர்டிஃபிகேட்டோட வந்து இந்த கோர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இயரில் வந்து நாங்கள் முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலாக நாங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறோம், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் தெரிஞ்சு. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்லேயும் வந்து எங்களுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு ஆர்வம் இருக்குது, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா நாங்கள் வந்து கற்றுப்போம் அப்படின்னு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் திருநங்கைகளுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9943802653. என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து நேரில் பாருங்கள். இந்த பரதத்துக்கான எந்த விதமான சப்போர்ட்டும் என்னால் செஞ்சு தர முடியும். நன்றி, வணக்கம்.
இப்போது இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல்லுமேங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆகட்டும், இந்த பரதத்தை வந்து ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம கலாச்சாரம், அதே மாதிரி ஒழுக்கம் எல்லாமே வந்து குழந்தைகிட்டு இருக்கும். அதே மாதிரி இது பெண்கள் மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஆண்களும் சேர்ந்து கற்றுக்கலாம். இது வந்து 2 பேருமே, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே கற்றுக்கிறனால நம்மளுடைய ஒழுக்கமாக இருப்போம். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லி தருவோம். நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கு. ஒரு குழந்தை ஒரு லவ் பண்ணுறதாகட்டும் 8லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தவறுகள் செய்கிறதாகட்டும் எல்லாமே வந்து சின்ன சின்ன வயசில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள கைட் பண்ணுறதுக்கோ சொல்லிக் கொடுக்கறதுக்கோ யாருமே கிடையாது. அதனால பரதன்ற ஒரு விஷயத்த ஸ்கூல்ல, காலேஜஸில் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது மூலிமா குழந்தைங்க ரொம்ப பயனடைவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்போ அவங்க படிச்சுட்டே இருக்காங்க, ஸ்கூல் முடிஞ்சே டியூஷன் முடிஞ்சோடனே திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, காலையில் எழுந்திரிக்கிறாங்க, அவங்க ஸ்கூல்லையும் போய் திட்டு வாங்குறாங்க, திருப்பி டியூஷன்லேயும் போய் திட்டு. இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தை ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குது. இந்த மன அழுத்தம் ஜாஸ்தியாக அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே இந்த தலைவலி, ரொம்ப ஒரு மாதிரி எப்பயுமே டென்ஷனாக இருக்கிற எல்லா விஷயமே இருக்குது. அதனால் இந்த பரதன்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பசங்களும் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு பெண்ணுனா என்ன, ஆண்னா என்ன, அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வரும்போது தவறுகளே நடக்காது. ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் வந்து இந்த பரதம் மூலிமா நம்மளோட வளர்த்தி கொண்டு போகிறதுக்கு முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வெஸ்டர்ன் டான்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் டான்ஸ்க்கு வந்து ஃபார்மேட் இல்லை. அவங்க வந்து ஃப்ரீலான்ஸாக டான்ஸ் பண்ணிக்கலாம், அரை மணி உட்காரணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே அதை நோக்கி போகிறாங்க. பட் நான் வந்து இந்த பரதக்கலையை வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறேன். அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 3:30 வரைக்கும் 1 டே ஃபுல்லி ஃப்ரீ செக்ஷன் நடத்துகிறேன். அதில் பரதம் சொல்லித்தரேன், பாட்டு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் யோகா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லித்தரேன். இது கூட பரதம் படித்தா நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும், நம்ம எப்படியெல்லாம் வாழலாம், நமக்கு வந்து சொசைட்டிக்கு நம்மளால் என்னென்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரதம் ஜாயின் பண்ணுறாங்க. என்னென்னா நிறைய பேருக்கு பரதம் என்றால் என்ன, அதோடைய யூசேஜ் என்ன, எதுவுமே வந்து தெரிய மாட்டேது. தப்பாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு அவங்க வந்து இது பரதம்னா இப்படி தான் இருக்கும், அதை நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு வந்து யாரோ எப்பயோசின ஒரு விஷயத்த வந்து அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க பரதம் கற்றுக்கணும்னு. அதனால நான் எப்படி ரீச் பண்ணோம், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஃப்ரீ செக்ஷன் நடத்துகிறேன், ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃப்ரீ செக்ஷன் நடத்துகிறேன். அது இல்லாமல் நம்முடைய இங்கே பேரூர் ஆதீன மடம், சித்தர் பீடம், இந்த மாதிரி கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு 2 hours வந்து பரதத்தை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், பேப்பர், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பரதத்தோட பெனிஃபிட்டும் இது எந்த அளவுக்கு நமக்கு லைஃப் லாங் சப்போர்ட் பண்ண போன்ற விஷயத்த நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த 1 டே ஃப்ரீ கிளாஸ் மூலிமா தான் வந்து நான் வந்து மக்களையும் ரீச் பண்ண முடியுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து எனக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட். அப்படின்னா ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் டான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒல்லியாக இருக்காங்களோ அவங்க தான் டான்ஸ் பண்ண முடியும்னு ஒரு கான்செப்ட் வந்து ஸ்கூலில் வந்து பிரின்சிபால்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வந்து என்னை வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப குண்டாக இருப்பேன். அப்போ நீங்கள் டான்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை எந்த டான்ஸுமே எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே ஒதுக்கிடுவாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா நான் வீட்டில் வந்து அடம்பிடிக்கிறேன், அவங்க என் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறாங்க. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து என் டான்ஸ் நான் படிக்க ஆரம்பித்தேன். 4th படிக்க ஆரம்பிச்சோனையும் 4th 5th 2 வருஷம் முடிச்சோனையும் 6th வந்து என் ஸ்கூலில் போய் என் பிரின்சிபால்கிட்ட சொல்கிறேன், மேம் நான் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அப்போ திருப்பி அவங்க வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், வெல்கம் டான்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க, நீ போய். நான் வந்து ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் வந்து ஷார்ட் புட் ஈவெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் விளையாண்டேன். ஸோ அவங்க வந்து ஏலியா நிஷானாவே ஸ்போர்ட்ஸுக்கு தான் லாக்கி, பரதத்துக்கு லாக்கி இல்லை அப்படின்னு வந்து என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் 2 வருஷம் டான்ஸ் கற்றுக்கிட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வெல்கம் டான்ஸ் பண்ணுறேன்.
அந்த வெல்கம் டான்ஸ் பார்த்துட்டு என்னுடைய பிரின்ஸிபால், நான் பாரத் ஸ்கூல் தான் படித்தேன், பாரதி மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்கூலில். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரின்ஸிபால் ஆகட்டும், ஜெயஜன் சாமி மேம் ஆகட்டும், கரஸ்பாண்ட் ஆகட்டும், ரொம்ப அட்மையர் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து நான் படித்து வர வரைக்கும் நான் தான் வந்து வெல்கம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி அந்த ஆர்வம் வந்து அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குருமார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு சிவாஞ்சில மீனாட்சி மாமின்னு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு குருமார்கள் வந்து என்ன, உன்னோட அபிநயம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் டான்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டைமுக்கு மேலே பார்க்க முடியாது, ஆனால் நிஷா பண்ணும்போது நிறைய டைம் எங்களால் பார்க்க முடியுது, அதனால இது ஏன் நீ முழு மூச்சா எடுத்து கற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. அதில் வந்து டிப்ளமோ ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் அரங்கேற்றம் முடித்தேன். அதை முடிச்சு டிப்ளமோ பண்ணேன், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் ஃபுல்லாக பரதத்திலே பண்ணேன். இப்போ வந்து ஃபுல்லாக சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்து நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ஆர்வம் நாள் பட வந்து ரொம்ப எனக்கு தேர்தல் கொடுத்துச்சு. இந்த பரதம் படிக்க எனக்கு சிவனும் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதோட தேர்தல் என்னாச்சு, சரி பரதம்னா என்ன, அது நம்ம வந்து ஒரு ஃபார்மட்டாக கொடுக்கணும், நான் பட்ட கஷ்டங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இப்படி எல்லா நட்டுவாங்கன்ற கோர்ஸ் கொண்டு வர்றது, பாட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி நான் ஃபார்ம் பண்ணி அதுக்கான யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வாங்கி இப்போ வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் படிக்கும்போது எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் தரல. நான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலுக்குலாம் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன். சர்டிஃபிகேட் கேட்கும் போது வந்து என் கையில் இல்லை. அப்போது வந்து நான் நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, குருகுலம் கல்வி தானே, எப்படி சர்டிஃபிகேட் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தரல. அப்போ அந்த ஏர்ஃபோர்ஸில் ஜாப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் என்னோட ஃபஸ்ட்டு நான் பரதத்தில் வந்து அங்கே தான் ஃபஸ்ட் அடி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் செலவாக்கி இவ்வளோ படித்தோமே, ஆனால் அதுக்கான பயன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறம் மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் படிப்படியாக வந்து படிக்கும் போது எம்ஏல பார்த்தீங்கன்னா நான் மீராமுத்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தேன். அங்கே பத்மா சுப்பிரமணியம் மேம் தான் வந்து எம்ஏக்கு குரு. அவர் கீழே சிவகுமார் மாஸ்டர் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குருமாட்டிருந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணேன். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வந்து எப்படி கற்றுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயம் நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு. ஸோ என்னுடைய ஒரு டீச்சிங் ஆகட்டும், இல்லை என்னுடைய ஒரு தேர்தல் என்னன்னா, எந்த ஒரு பெண்ணும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, அவங்க இண்டிபெண்ட்டாக சுய ஒழுக்கத்துடன், அது மெயினான விஷயம். அதாவது நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடாது. சுய ஒழுக்கத்துடன் தன்னம்பிக்கையுடன் அவங்க வந்து வாழணும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து இந்த பரதம் கை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்குன்றது என்னுடைய கான்செப்ட். இன்னொன்று, நம்ம பரதம் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்க முடியுங்க. நம்ம கால் தட்டுறதுனால நம்ம டாப் டு பாட்டம் எல்லா நர்வ்ஸும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம தட்டும் போது, நம்ம ஸ்பீடாக தட்டும் போது அந்த சூடாக அந்த ஹீட் வந்து டாப் டு பாட்டம் போகும்போது நம்மளுடைய அன்வான்ட் ஃபேட்ஸ் வந்து பேர்ன் ஆகும், 2 பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஐபால்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் போகும்போது அந்த ஐபாலுக்கு நிறைய நம்ம ஆக்சிஜன் கொடுப்போம். ஏன்னா கண்ணு நம்ம சிம்டம் மட்டும் தான் சேரும், ஐபாலை நகர்த்த மாட்டோம். அப்போ டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு டிஷ்டி பேதங்கள் இருக்கு, சிரஸ் பேதங்கள் தலைக்குன்னு இருக்கு, அது மாதிரி பாத பேதங்கள், ஒவ்வொரு பேதங்கள் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு நர்வ்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி முதிரைகள் இருக்கு, ஒவ்வொரு முதிரை இப்படி பிடிக்கும் போதும் பண்ணும் போதும் வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக பிடிக்கிறதுனால எல்லா நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மெமரி பவர் ஜாஸ்தியாகும், நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருப்போம், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம எனர்ஜி வந்து டவுனே ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து பரதத்தில் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எந்த காலேஜுக்கு கெஸ்டாக போனாலும் எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி என்ன, மேம் பரதம் படிச்சுட்டு விட்டா நம்ம வந்து குண்டாயிருவோமா? பரதம்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் விட்டுட்டு நீங்கள் சும்மா உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குண்டாகும். பரதம் வந்து இது வரைக்குமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு போகிறவங்க யாரும் குண்டானதா சரித்திரமே கிடையாது. நம்ம எப்பயுமே டான்ஸ் பண்ணும்போது ஒரு 3 இட்லி சாப்பிடுவோம். ஸோ 3 இட்லி டான்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு டான்ஸ் பண்ணும்போது பேர்ன் ஆயிடும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் திருப்பி அதே 3 இட்லி சாப்பிடும்போது என்ன ஆகும்? அங்கங்கே அந்த ஃபேட் வந்து ஜாஸ்தியாகும். இதுதான் அவருடைய கான்செப்டே தவிர மற்றபடி பரதம் படிச்சுட்டு விட்டா குண்டாயிருன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அதனால அந்த தாட்டே எடுத்துருங்க. இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க, ஒவ்வொரு குழந்தையும் வயசுக்கு வந்துட்டா வந்து பரதம் கிளாஸ் அனுப்புறது. இது என்னோட டே டு டே லைஃப்ல நிறைய குழந்தைங்களை நான் மீட் பண்ணிட்டு வரேன். அதாவது நீங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க பரதம் அனுப்பிச்சா அவங்களோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 ஓவரி பார்த்தீங்கன்னா தேவையான சப்போர்ட் அந்த ஓவரி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய மெடிக்கல் ஃபீல்டில் இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக அது வந்து நிரூபிச்சிருக்கேன். நம்முடைய ஆர்கன்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, மென்சுரேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரதம் மூலியமா கிளியர் பண்ண முடியும். ப்ரீத்திங் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து நம்ம பரதத்து மூலியமா கிளியர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை கிளாஸ்க்கு அனுப்புறதே இல்லை.
இப்போ இருக்கிற ஃபுட் ஆகட்டும் எல்லாமே ஜங்க் ஃப்ரூட்ஸ் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ பாடிக்கு எந்த விதமான எக்ஸசைஸும் கிடையாது. அதனால பெண்கள் வந்து பரதம் படிக்கிறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. அது அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஹெல்த்தை விட அவங்க ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு அழுதுட்டு எமோஷனல் ஆக மாட்டாங்க. அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பரத கலையையும் ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும். இது இருந்தால் நமது கலாச்சாரம், ஒழுக்கம், பாரம்பரியம் நிச்சயம் காக்கப்படும். இது பெண்கள் மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய கலை அல்ல. இரு பாலினத்தினர் உட்பட திருநங்கைகளும் பரதநாட்டியத்தை கற்க வேண்டும். பரதத்தை கற்கும் குழந்தைகள் பாதை மாறி செல்ல வாய்ப்பே இல்லை என்பதால் இது இன்றைய தலைமுறைக்கு மிகவும் அவசியம் என்கிறார் கோவை நாட்டிய கலாட்சேத்ரா ஆசிரியை ஏலியா நிஷா. பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் பரதநாட்டியம் மீது கொண்ட ஈடுபாடு, காதலால் இக்கலைக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் கோவை நாட்டிய கலாஷேத்ரா ஆசிரியை ஏலியா நிஷா. பரதக்கலையை பிறருக்கும் கற்றுக்கொள்ள தூண்டுகோலாக இருந்து வருகிறார் கோவை நாட்டிய கலாஷேத்ரா ஆசிரியை டாக்டர் ஏலியா நிஷா. அவரது இறைப்பணி தொடர 9943802653 வாழ்த்து சொல்லலாம்.